Body language is your superpower. Body language can also destroy your personality. Hey guys, நம்ம இப்போ காம்படிட்டிவ் வேர்ல்டில் சர்வே ஆகிட்டு இருக்கோம். ஸோ பப்ளிக் ஸ்பீக்கராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஸ்பிரிச்சுவல் மெசேஞ்சராக இருந்தாலும் சரி, டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர், அல்லது ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு இருக்கிற ஸ்டஃப்பை உங்கள் லிசனர்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்கணும்னா அதுக்கு பாடி லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். 6 பாடி லாங்குவேஜ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் டு ஹேக் யுவர் லிசனர்ஸ். டிப் நம்பர் 1, உங்கள் ட்ரெஸ்ஸிங்ஸ் அண்ட் ஹேர் ஸ்டைல். நீங்கள் ஒரு செமினார் கண்டக்ட் பண்ண போகிறீங்க, இல்லை நாளைக்கு ஒரு ஸ்பீச் கொடுக்க போகிறீங்கன்னா உங்கள் ட்ரெஸ்ஸிங் அண்ட் ஹேர் ஸ்டைல் ஆன் பாயிண்டில் இருக்கணும். ஸோ உங்கள் ட்ரெஸ்ஸிங் அண்ட் ஹேர் ஸ்டைல் ஆன் பாயிண்டில் இருந்தனாலே உங்களோட ஆடியன்ஸ் நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்னு கேட்குறதுக்கு அட்டென்டிவாக இருப்பாங்க. நம்மள சில பேருக்கு எப்படின்னா, நாளைக்கு ஒரு ஸ்பீச் இருக்குது, இல்லைன்னா ஒரு செமினார் இருக்குதுன்னா அதை பற்றினால நல்ல ஒரு நாலேஜ் கெயின் பண்ணிப்பாங்க. ஸோ நாளைக்கு என்ன பேசணுங்கிறதுக்காக ஃபுல் எஃபர்ட் போட்டு நாலேஜ் கெயின் பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஆன் பாயிண்டில் இருக்காது. ஸோ நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸிங் ஆன் பாயிண்டில் இல்லாமல் நீங்கள் ஒரு ஸ்பீச் இல்லைன்னா ஒரு செமினார் கண்டக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆடியன்ஸ் அதை லிசன் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ உங்களோட பாடி லாங்குவேஜில் ட்ரெஸ்ஸிங் அண்ட் ஹேர் ஸ்டைல் ரொம்ப 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 முக்கியம். ஸோ நம்ம என்ன பாடி லாங்குவேஜ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாலுமே நம்ம ட்ரெஸ்ஸிங் அண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் நல்லா இருந்தால் மட்டுமே தான் அது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ டிப் நம்பர் 1, ட்ரெஸ்ஸிங் அண்ட் ஹேர் ஸ்டைல் ஆன் பாயிண்டில் வச்சுக்கோங்க. டிப் நம்பர் 2, டோன்ட் ஸ்டாண்ட் பிஹைண்ட் எனி ஆப்ஜெக்ட் ஆர் நியர் தி விண்டோ. நீங்கள் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்க போகிறீங்க, இல்லை ஒரு ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் கொடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் எப்போவுமே உங்களுக்கான ஒரு பிளேஸ் அலாட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ணி ஸ்பீச் கொடுக்கறதுக்கு ஒரு பர்டிகுலர் பிளேஸ் அலாட் பண்ணியிருப்பாங்க. அந்த பிளேஸில் நின்றுட்டு மட்டும்தான் நீங்கள் உங்கள் ஸ்பீச் கொடுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு டேபிள் ஒரு சேர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி நின்றுட்டு அவங்க ஸ்பீச் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா உங்களோட ஆடியன்ஸ் 50% தான் லிசன் பண்ணுவாங்க. பேலன்ஸ் 50% என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட், அந்த டேபிளில் என்ன இருக்குது, இல்லை அந்த டேபிள் எப்படி இருக்குது, இல்லை அந்த சேர் எவ்வளோ காஸ்ட் ஆகும், அந்த மாதிரி திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் ஸ்பீச் கொடுக்கும்போது எந்த ஒரு ஆப்ஜெக்ட் பின்னாடி நின்றுட்டோ நீங்கள் ஸ்பீச் கொடுக்கக்கூடாது. அண்ட் நம்மளோட டீச்சர்ஸ் அண்ட் ப்ரொஃபஸர்ஸ், நம்ம காலேஜ்லேயோ இல்லை ஸ்கூல்லையோ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணும்போது எப்போவுமே இந்த விண்டோ பக்கத்தில் நின்று நீங்கள் டீச் பண்ணக்கூடாது. பிகாஸ் என்னன்னா, நீங்கள் விண்டோ பக்கத்துலேருந்து டீச் பண்ணும்போது விண்டோ சைடில் யாராச்சும் நடந்து போயிட்டு இருக்கலாம், இல்லை பஸ், கார், ரோட் சைடாக இருந்துச்சுன்னா அந்த நாய்ஸ் நம்மளுக்கு வரும். ஸோ நீங்கள் டீச் பண்ணும்போதும் அந்த நாய்ஸை மெர்ஜ் ஆகும்போது ஸ்டூடெண்ட்ஸால் அதை 100% கான்சென்ட்ரேட் பண்ணி லிசன் பண்ண முடியாது. ஸோ எப்போவுமே சரி, நீங்கள் ஸ்பீச் கொடுக்கும்போதும் நீங்கள் டீச் பண்ணும்போதும் சரி, ஒரு ஆப்ஜெக்ட் பின்னாடி நின்றுட்டோ இல்லை ஒரு டேபிளோ எனிதிங் எல்ஸ் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி நின்றுட்டு நீங்கள் ஸ்பீச் கொடுக்காதீங்க. நம்பர் 3, கீப் யுவர் பாடி ஓப்பன். ஸோ நீங்கள் ஒரு ஸ்பீச் கொடுக்க போகும்போதும் சரி, இல்லை உங்களை ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவோ போய் ஒரு கிளைண்ட் கிட்ட பேசும்போதும் சரி, எப்போவுமே இந்த கை கட்டி நின்று பேசுறது, இல்லை அந்த பேக்கெட்டுக்குள்ளே கை விட்டு நிற்கிறது, இல்லை இப்படி சரிஞ்சு நின்று பேசுறது, இந்த மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களோட கிளைண்ட் ஆர் உங்களோட லிசனர்ஸ்க்கு அது என்ன ஃபீல் ஆகும்னா நீங்கள் நர்வஸாக பயந்து போய் பேசிட்டு இருப்பீங்கன்னு அவங்க நினைப்பாங்க. ஸோ எப்போவுமே கீப் யுவர் பாடி ஓப்பன். நீங்கள் என்ன பேச போறீங்களோ அதை கான்ஃபிடென்ட்டாக பேசுனீங்கன்னா உங்களோட லிசனர்ஸுக்கு நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட் ஸ்பீச் கொடுக்கறத அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சனுங்கிறதும் அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கை கட்டிட்டு இல்லை பேக்கெட்டில் கை விட்டுட்டு பேசிட்டு இருந்தீங்கன்னா அவங்க நீங்கள் பேசுகிறத 50% அவாய்ட் பண்ண தான் நினைப்பாங்க. ஸோ எப்போவுமே சரி, கீப் யுவர் பாடி ஓப்பன். ஸோ நீங்கள் பேசுகிறத ஃப்ளூவெண்ட்டாக பேசுங்க. உங்களோட லிசனர்ஸ் நீங்கள் பேசுகிறத 100% கான்சென்ட்ரேட் பண்ணி லிசன் பண்ணுவாங்க. டிப் நம்பர் 4, ஹேவ் யுவர் பாம்ஸ் ஓப்பன். உங்கள் கை எப்படி எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்மால் எக்ஸசைஸ். ஸோ அதை பேக் சைட் டர்ன் பண்ணிவிட்டு அகெயின் அதை ஃப்ரண்ட் சைட் டர்ன் பண்ணிவிட்டு உள்ளங்கையை பாருங்க. ஸோ இப்போ சொல்லுங்கள், எந்த சைட் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் ஃபீல் கிடைச்சிது? அஃப்கோர்ஸ் நீங்கள் உங்கள் உள்ளங்கையை பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைச்சிது. ஸோ அந்த கிரேட் ஸ்பீக்கர்ஸ் அவங்களோட ஸ்பீச்சை ஆடியன்ஸ்க்கு டெலிவர் பண்ணும்போது மோஸ்ட்டாக அவங்களோட உள்ளங்கையை ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ணி வச்சு தான் அவங்க ஸ்பீச் கொடுப்பாங்க. ஸோ இது எதுக்கு அப்படி பண்ணுறாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி உள்ளங்கையை ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ணி அவங்க ஸ்பீச் கொடுக்கும்போது அந்த ஆடியன்ஸுக்கும் அந்த ஸ்பீக்கருக்கும் நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்கும்.
ஸோ அந்த ஆடியன்ஸுக்கும் அந்த ஸ்பீக்கருக்கும் நல்ல ஒரு கனெக்ஷன் கிடைச்சிச்சுனாலே அந்த ஆடியன்ஸ் அந்த ஸ்பீச்சை வந்துட்டு அட்டென்டிவாக கான்சென்ட்ரேட் பண்ணி லிசன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்களும் ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போதும் சரி, இல்லை ஒரு செமினார் அட்டன் பண்ணும்போதும் உங்கள் பாமை வந்துட்டு உங்கள் ஆடியன்ஸுக்கு ஃபேஸ் பண்ணி நீங்கள் ஸ்பீச் கொடுங்க. ஸோ அது வந்து உங்கள் ஆடியன்ஸ் உங்கள் ஸ்பீச்சை கேட்கறதுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 5, கெட் கம்ஃபர்டபுள் வித் ஸ்டேஜ். ஸோ நீங்கள் ஒரு ஸ்பீச் கொடுக்க போகிறீங்க, இல்லை ஒரு செமினார் கண்டக்ட் பண்ண போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்கள் ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஆக்கிக்கும். இப்போ உங்களுக்கு ஸ்டேஜ் வந்து ஒரு பெரிய ஸ்டேஜாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாக் பண்ணி உங்கள் பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஸ்பீச்சை டெலிவரி பண்ணலாம். அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸில் நின்றுட்டு உங்கள் ஸ்பீச்சை டெலிவரி பண்ணுங்க. ஸோ தட் உங்கள் ஆடியன்ஸுக்கு நீங்கள் அவங்கள பார்க்கவும் சரி, நீங்கள் கொடுக்குற ஸ்பீச்சை கேட்குறதுக்கும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அட் த சேம் டைம் நீங்கள் வந்து சின்ன ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் வாக் பண்ணி பேசிட்டு இருந்தீங்கன்னா அது ஒன் பாயிண்ட்ல நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரியாமலே ஏதாவது டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு பின்னாடி நீங்கள் போயிடுவீங்க. அப்படி போனீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்கள் பேசுறது வந்துட்டு கரெக்டாக அட்டென்டிவாக லிசன் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஸ்பீச் கொடுக்குறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்டேஜை வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஆக்கிக்கோங்க. அட் த சேம் டைம் ஆடியோ சிஸ்டம். ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மைக்கு செக் பண்ணிக்கோங்க. ஸோ மைக் செக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ஆடியோ சிஸ்டம்ஸ்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஸ்பீச்சை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஸ்பீச் கொடுக்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஆல்சோ ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்கள் ஸ்டேஜை வந்து ஃபஸ்ட்டு கம்ஃபர்டபுள் ஆக்கிக்கோங்க. ஸோ அது உங்கள் ஆடியன்ஸுக்கு நீங்கள் கொடுக்குற ஸ்பீச்சை லிசன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 6, ஐ கான்டாக்ட். ஸோ ஐ கான்டாக்ட் காமனாக எங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நம்ம ஒரு ஸ்பீச் கொடுக்குறோன்னா ஐ கான்டாக்ட் ரொம்ப 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 முக்கியங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் உங்கள் ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எண்டிங் வரைக்கும் உங்களோட ஐ கான்டாக்ட் உங்களோட ஆடியன்ஸ் மேலே பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்பிரிச்சுவல் மெசேஜராக இருந்தீங்கன்னா உங்களோட ஆடியன்ஸ் உங்களை சுற்றி இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் உங்களோட ஐ கான்டாக்ட் ஃப்ரண்ட் ஃபேஸில் உள்ள ஆடியன்ஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஸோ எப்போவுமே நீங்கள் ஸ்பீச் கொடுக்கும்போது ஓவராலாக உங்கள் ஐ கான்டாக்ட் எல்லா ஆடியன்ஸ் மேலேயும் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் கொடுக்குற ஸ்பீச் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் உங்களோட ஆடியன்ஸ் உங்களோட ஸ்பீச்சை அவங்க அட்டென்டிவாக லிசன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஐ கான்டாக்டை வந்துட்டு பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஐ கான்டாக்டை நீங்கள் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்பீச் அட் லாஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்கிறது உங்களோட ஆடியன்ஸ் கிட்ட இருந்தே நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ that's it for me today. See you next time.